படிச்சிட்டியா? இல்லடி. நீ படிச்சிட்டியா? வாங்கிட்டு கேட்கவே வேண்டாம், நீ படிக்கவே மாட்டே. சரி அத விடு. எவ்வளவு நேரடி இருக்கு எக்ஸாமுக்கு? இன்னும் 5 நிமிஷம் இருக்குடி. 5 நிமிஷம் இருக்கா? சரி பரவாயில்ல, 10 நிமிஷம் கழிச்சே போலாம். 10 நிமிஷமா? ஒண்ணும் பிரச்சனை இல்ல. அங்க போய் ஒண்ணு கிளிக்க போறது இல்ல. அதுவும் கரெக்ட் தான். அந்த குரூப் எல்லாம் படிச்சிட்டு வந்திருக்கோம். நம்ம வேணா ஒரு டீ போட்டுட்டு எக்ஸாம் போடுவோமா? நீ எக்ஸாமுக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணிருக்க? நான் நேத்து ரேடியோ அனாலிசிஸ் படிச்சேன். அப்புறம் போர் அடிக்குதுன்னு ஃபுல் புக்கே முடிச்சிட்டேன். நீ என்னடி படிச்சிருக்க? எல்லாம் அங்கங்க படிச்சு வச்சிருக்கேன். சரி சரி. இனி எக்ஸாமுக்கு எவ்வளவு ரெடி இருக்கு? இன்னும் 5 மினிட்ஸ் இருக்கு. ஐயோ 5 மினிட்ஸா இருக்கா? ஆமா ஆமா. இப்பவே போமாடி. ஆமா ஆமா போயிரும், லேட் ஆயிரும். கேட்டியா? லேட் ஆயிட்டாமா. நீ என்ன சொன்ன? டீ குடிச்சிட்டு போவோமா? அந்த பிள்ளைய பார்த்து கொஞ்சம் கத்துக்க. அவ போனா போட்டு போறா. அதுக்கு அவ பின்னாடி போக முடியுமா? அவ படிச்சிருப்பா, ஆனால சீக்கிரம் போவா. நம்ம படிக்காட்டாலும் ஏதாச்சும் கதை அடிச்சு வைக்கணும்ல. ரொம்ப ஒரு மாதிரி தலை சுத்துதுடி. நீ எதுக்கு பிளான் போடுறன்னு தெரியுது. மூடிட்டு வா, உள்ள போவோம். இருடி ஒரு டீ குடிச்சிட்டு போவோம். இன்னைக்கு நான் தான் உங்க எக்ஸாம் ஹால்ல இருக்க போறேன். உங்களுக்கு பேப்பர் வேணும்னா கேட்டுக்கோங்க. ஏதாச்சும் டவுட்னா என்கிட்ட தான் கேட்கணும். பக்கத்துல யார்கிட்ட பேசிட்டு இருக்க கூடாது. நீங்க ஒன்னும் ஸ்கூல் பிள்ளைங்க இல்ல, அதனால உங்களுக்கு எல்லாம் புரியும் நினைக்கிறேன். சரி எக்ஸாம் பெல்ல அடிக்கும், அதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஐயையோ பென்னு கொண்டு வர மறந்துட்டேன். ஏடி கமலி என்னாச்சு? ஏடி உன்ட பென் இருக்கா? இருக்கு. அப்பாடா. சரி ஒரு பென்னு தா. ஒரு பென்னு தான் இருக்கு. அப்ப ஏதோ பென்னு இருக்குன்னா? சைலன்ஸ். ஐயையோ ஈவா என்ன இந்த நேரத்துல நம்ம கூட விளையாடிட்டு இருக்கா? ஏடி கமலி என்ன சொல்லு? பென்னு தாடி. ஒரு பென்னு தான் இருக்கு. அப்ப ஏடி பென்னு இருக்குன்னா? எனக்கு பென்னு இருக்குன்னு. ஐயோ என் நிலைமை புரியாம நகைச்சுவை பண்ணிட்டு இருக்காளே. பென் இல்லாம எதுக்கு எக்ஸாம் கொண்டா? மறந்துட்டேன்டி. சரி அங்க வேற யாராச்சும் கேளு. ஜெசிகா கிட்ட கேளு. கடைசில இவகிட்டயே கேட்க வேண்டியதா இருக்கு. என்ன பண்றது? கேட்டுதான் ஆகணும். பென் இல்லாம என்ன எழுத போறா? ஜெசிகா இப்படி கூப்பிட்டாலும் திரும்ப மாட்டா. அவ சும்மா கேட்டாலும் கேட்காம மாதிரி நடிப்பா. ஜெசிகா என்னடி ஜெசிகா கூட்ட ஜானிஸ் திரும்பி பாக்கா? பாத்தியா? ஜெசிகாவை தாண்டி ஜானிஸ்கே கேட்டிருக்கு. ஆனா அவ என்ன திரும்பல. நீ இன்னும் கத்தி கூப்பிடு. இதுக்கு மேல எப்படி கத்துறது? இதுக்கு மேல கத்துற நாம தான் வரோம். இப்போ ஜானிஸ் திரும்பினால அவளையாவது கூப்பிட்டு அவளை கூப்பிட சொல்லலாம்ல? ஆமால்ல. சரி இரு, நான் ஜானிஸ் கூப்பிடுறேன். சும்மாவே தர மாட்டா. இப்படி மூஞ்சி முறைச்சிட்டு கேட்காத. நல்லா சிரிச்சிட்டு கேளு. சிரிக்கிறேன். ஜானிஸ் ஜானிஸ் என்ன இவாள திரும்ப மாட்டிக்கா? போச்சு போ. அவளும் உஷாராயிட்டா. நீ ஏதாச்சும் கேட்றவனா பயந்துட்டு திரும்பாம இருக்கா? நீ இன்னைக்கு எக்ஸாம் எழுதுன மாதிரி தான். இப்போ என்னடி பண்றது? நீ ஏன் கடைசியா கௌரி கிட்ட கேட்க பார்க்க கூடாது? அவங்க கிட்ட நம்ம வந்ததுல இருந்து பேசுனதே இல்லடி. இப்ப பேசு. பெண்ணு வேணும்னா பேசிதான் ஆகணும். சரி கேட்டு பாக்கேன். கௌரி என்னடி உடனே திரும்பிட்டா? சொல்லு தீப்தி. உன்கிட்ட எக்ஸ்ட்ரா பென் இருக்கா? ஆமா இருக்குது, ஆனா இங்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு. பரவாயில்லடா. ஐயோ மேம் பாக்குறானே. இந்தா. தேங்க்ஸ். சீக்கிரம் போயிடு. ச்சே ரொம்ப நல்ல பையனா இருக்கான். அவனே வந்து தந்துட்டான். இப்போ ஓகேடி, சந்தோஷமா? ஆமாடி. சரி ஏதோ பென்னெல்லாம் வாங்கிட்டா. ஏதோ எழுதி தூக்கி போற மாதிரி. என்னத்தை எழுதிய பாத்துக்க. சரி ஏதோ எனக்கு தெரிஞ்சது எழுதி வைக்கேன். எப்படியே பென்னு கிடைச்சிட்டு இந்த பென்னை வச்சு 4 எக்ஸாம் எழுதலாம். ஏடி கமலி அடுத்து என்ன வேணும்? அடுத்து ஒண்ணு வேண்டாம், பென்னே போதும். அப்புறம் என்ன? பிரேயர் எப்போ? அது பெல் அடிச்சு முடிச்சிடுன்னு நினைக்கிறேன். அப்படியா? சரி ஏண்டி எதுக்கு கேக்கா? அது ஒண்ணு இல்ல, பிரேயர் பண்ணவா? ஓ நீ என்ன படிக்காம கடவுளை ஐஸ் வைக்கலாம் நினைக்கியோ? கடவுள் கைவிட மாட்டாரு அப்படிங்கிற எல்லாம் ஒரு நம்பிக்கை தான். அதுக்கு படிச்சிருக்கணும்டி. படிக்காம இருந்துட்டு கடவுளை பார்த்தா கொஞ்சமாச்சும் காப்பாத்தி விடுவார்ல. கடவுளே நினைச்சாலும் நம்மள பாஸ் ஆயிட மாட்டோம்டி. ஏண்டி ஆரம்பிக்கிறது முன்னாடி உண்மையே சொன்னேன். பெல் அடிச்சிட்டு. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், இட்ஸ் டைம் ஃபார் பிரேயர். ஏடி பிரேயரா? நீ யார கூப்பிட போறா? இருக்கிற எல்லா கடவுளையும் கூப்பிட வேண்டியதான். ஓ சரி கடவுளே, எந்த கடவுள் இங்க இருக்கீங்கன்னு தெரியல. ஆனா தயவு செய்து என்ன மறந்துடாதீங்க. நீங்க தான் எப்படியாவது என்ன பாஸ் பண்ண வைக்கணும். நான் எழுதுறது எனக்கே புரியாது. ஆனா எப்படியாவது திருத்துற மேம் கையில இருந்து என் பேப்பர் தப்பிச்சிரணும். நீங்க என்ன கைவிட மாட்டீங்கன்னு நம்புறேன். Thank you மேம். பிரேயர் முடிஞ்சு பேப்பரே தர ஆரம்பிச்சிட்டாங்க. இவ என்ன இன்னும் பிரேயர் பண்ணிட்டு இருக்கா? Thank you மேம். Thank you மேம். தீப்தி மேம். இந்தா பேப்பர். Thank you மேம். ஓகே நேம்லாம் ரைட் பண்ணி வைங்க, நான் क्वेश्चन பேப்பர் தரேன். ஹலோ फ्रेंड्स, பார்ட் 12 பார்க்கணும்னா மறக்காம இந்த ட்வின்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. டாடா, உங்களை அடுத்த வீடியோல